இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய தியானம் மத்தேயு 5:14. நீங்கள் உலகிற்கு ஒளியாய் இருக்கிறீர்கள். ஒளி தரும் விளக்குகள் பல வகைப்படும். அகல் விளக்கு, அலங்கார விளக்கு, 1000 விளக்கு, அணையா விளக்கு என்பன அவற்றுள் சில. அடிவானில் தோன்றுகின்ற வீடி வெள்ளி முதல் ஆலய வாயில் இருக்கும் குத்து விளக்கு வரை எல்லாமே ஒளி கொடுக்கக்கூடிய ஊடகங்கள். இறைவனால் படைக்கப்பட்ட சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் இந்த அகில உலகிற்கும் ஒளி கொடுக்கும் தங்கள் கடமையை தவறாமல் ஆற்றுகின்றன. மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தற்காலிகமான ஒளி கொடுக்கின்ற பல்வேறு நவீன கருவிகளான பல்புகள், டியூப்லைட்டுகள், எமர்ஜென்சி லைட்டுகள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு எல்லைக்குள் ஒளி கொடுக்கின்றன. புதுமனை புகு விழா, திருமண விழா என மங்களகரமான நிகழ்வுகளிலும் ஏன் மரண வீட்டிலும் ஒளி முக்கிய இடம் பிடித்துள்ளது. இருளை போக்கி அச்சத்தை நீக்கி ஒளி நமக்கு வாழ்வு தருகிறது. பயணத்தில் நமக்கு முன்பாக அபாயம் இருக்கிறது என்பதை சிக்னலில் ரெட் லைட் மூலமும் வாழ்வில் ரெட் லைட் ஏரியா மூலமும் எச்சரிக்கப்படுகிறோம். விளக்குகள் ஒளியை தருவதோடு வாழ்விற்கான அர்த்தத்தையும் தருகின்றன. இவை எல்லாவற்றிலும் சிறந்த ஒளி ஆண்டவர் இயேசு என்ற சுடர் ஒளி. அவர் ஒளியாயிருக்கிறார். அவ்வொளியை பெற்றுக்கொண்ட நாம் பாவ இருளை, அறியாமை, அநீதி போன்ற இருளை நீக்கும் ஒளியாக விளங்குகிறோமா? பிறருக்கு வெளிச்சம் கொடுக்கின்றவர்களாக இருக்கின்றோமா? அருட்பணியாளர் வில்லியம் கேரி இந்தியா வந்தபோது மனிதர்களுடைய வாழ்வின் இருண்ட நிலையை கண்டபோது வேதனை கொண்டவராய் இரவு பகல் பாராது உழைத்து திருமறையை பல மொழிகளில் மொழிபெயர்த்து பல்வேறு சோதனைகளை சந்தித்து கணவன் இறந்துவிட்டால் கணவனோடு மனைவி உயிரோடு கொளுத்தப்படும் சதி என்ற அறியாமையை ஒழித்து மக்கள் வாழ்வில் ஒளி பெற்றதின் விளைவாக அவர் இருளின் மெழுகுவர்த்தி என அழைக்கப்பட்டார். நாமும் ஒளி வீசுவோம், பிறரை வாழ வைப்போம். ஆண்டவர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.